வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. சார் தேற்றான் விதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கான வீடியோ தான் இது. தேற்றான் விதை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்துகள்ல ஒண்ணுங்க. இது ஒரு காயகற்ப மருந்துங்கிறனால தாராளமா எல்லாருமே பயன்படுத்த முடியும். அதன் அளவு தான் ரொம்ப முக்கியம். இந்த தேற்றான் விதை எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிறந்த பயன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த வாத நோய் வந்தவங்களுக்கு, எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு நல்லா பயன் தரும். அது மட்டும் இல்லங்க, இந்த மூல நோயினால அவதிக்குள்ளாகுறவங்க, அதுவும் ரத்த மூலத்தினால அவதிக்குள்ளாகுறவங்களுக்கெல்லாம் இது சிறந்த பயன் தருதுங்க. குறிப்பா உடல் எடை தேறாத குழந்தைகளுக்கு அவங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது சிறந்த பயன் தரும். அது மட்டும் இல்லங்க, இந்த நாள்பட சளி, இருமல்னால அவதிக்குள்ளாகிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட்டா இந்த தேற்றான் விதை பயன் தருதுங்க. குறிப்பா இந்த தேற்றான் விதை நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையராவும் இருக்கு. தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கனால நோய் எதிர்ப்பாற்றல் நல்லாவே இது அதிகரிக்கும். இந்த தேற்றான் விதை லேகியம் பெரியவங்கன்னா ஒரு 5 டூ 10 கிராம் அந்த அளவு எடுத்துக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 1 டூ 2 கிராம் இந்த ரேஷியோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேற்றான் விதை பொடியா நீங்க பயன்படுத்தணும்னா, மினிமம் பெரியவர்கள் ஒரு 5 கிராம் அளவு நல்லா ஒரு 150 எம்எல் தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அத 60 எம்எல்லா வத்த வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க லேகியம் ஃபார்மேட்ல குடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த மாரி தகவல் வேணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!